வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல ஒரு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் திருப்பி நம்ம ஒரு இன்றைக்கான டே 7ஆம் தேதிக்கான அந்த ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத அந்த பேக் டெஸ்ட்டில் பார்த்துடலாம். நான் டெய்லி வந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பேக் டெஸ்ட்டை ஏன் கொடுக்குறேன்னா, செல்லிங்கில் எவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு அதே 9:20க்கு தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஆட்டோ ரன் தான், நிஃப்டியோட 5 மினிட்ஸ் ஷார்ட் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லாம் வந்து நம்ம ரன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரன் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ரேஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகியும் ஒரு நல்லா பையிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலேயோட ஒரு இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 170 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, நம்ம அதுக்கெலாம் தேவையில்லை. ஸோ 9:20க்கு நம்ம ஆர்டர் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான பேக் டெஸ்ட் டூவில் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கான டேட் வந்து 7ஆம் தேதி 9:20 டைம் ஸ்டார்ட் ஸ்டேடல் தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கிடச்ச வந்து அந்நேரம் 9:20க்கு வந்து 24,350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து கிடச்சிருக்கு. இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 2,47,000 மார்ஜினுங்கிறது தேவை. இந்த கான்ட்ராக்ட் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகும்போது இந்த பிட்வீன் இந்த ஏரியாக்குள்ளே முடிஞ்சுன்னா டோட்டலாக இந்த ப்ராஃபிட் வரும். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி 3 மணிக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ லாஸுங்கிறது எவ்வளோ நாளாக வரலாம். இப்போ வந்து சார்ட்டில் வந்து 3 லெவல்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் 24,350. ஓகே, 24,350 அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது போக நமக்கு வந்து இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு லோவில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஏன் அப்படி இந்த வேல்யூ வந்திருக்குன்னா, அந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களோட லாஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம டோட்டலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீமியம் வந்து 24,350, காலோட ப்ரீமியம் வந்து 96 ரூபா இருக்குது, புட்டோட ப்ரீமியம் வந்து 96 ரூபா. ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ரெண்டு ப்ரீமியத்தையும் கூட்டுங்க, 96 + 96ன்னு போட்டிங்கன்னா 192 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கி. ஸோ இந்த 192 ப்ளஸ் ஸ்ட்ரைக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ கால்னால் 24,350 அப்படிங்கிறது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த 24,542. அதைத்தான் மேலே வந்து கொடுத்துருக்காங்க, 24,542 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதே வந்து மைனஸ் பண்ணணும், அதாவது 24,350 மைனஸ் 192. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ 24,158. ஸோ அதுதான் அங்கே வந்து லோவில் கொடுத்துருக்காங்க 24,158. ஏன்னா எப்படினாலும் உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் இவங்க கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் 0 ஆயிடுவான். அப்போ காஸ்ட்டு இருப்பீங்க. அந்த லெவலுக்கு மேலே போகும்போது தான் உங்களோட லாஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் பிரேக் ஈவன் அப்படிங்கிற மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரேக் ஈவனை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். லோவில் வந்து 24,154. இந்த வீடியோ உங்களுக்கு சுத்தமாகவே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி இது வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு இது. ஸோ ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கில் நான் ஏதாவது வீடியோ போட்டிங்கன்னா எல்லோரும் வந்து ஆர்வமாக பார்ப்பீங்க. இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டோம்னா யாரும் வந்து பார்க்க மாட்டீங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை. அது வந்து உண்மை தான். ஆனால் இதை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சரியாக போய் சேருங்கிறனால நான் அதை ரிப்பீட்டடாக வந்து இதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹையில் வந்து 24,542. ஓகே, இப்போ வேல்யூ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம பேக் டெஸ்ட்டில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே போதா கீழே வருதா மார்க்கெட் இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த செல் அடித்த நம்ம
அந்த 24,350 ஸ்ட்ரைக்கை காலும் புட்டும் செல் அடிச்சிருக்கோம்ல, கண்டிப்பாக ப்ராஃபிட்டுக்குள்ளே தான் அந்த டே வரும். இன்கேஸ் இதுக்கு மேலேயோ இது கீழேயோ போனால் தான் லாஸுங்கிறது வரும். ஸோ இது மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரன் பண்ணிடுறேன். இப்போ மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் தான் நமக்கு உண்மையான லாஸு. இதுக்கு இந்த மேலே அதிகபட்சம் 24,550, கீழே 24,150 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் எங்கே முடிஞ்சாலுமே கண்டிப்பாக வந்து இந்த டேயில் வந்து ஒரு டிகே அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ப்ராஃபிட்டில் தான் நம்ம இருப்போம். செல்லர்ஸ்க்கு வந்து எவ்வளோ தூரம் அட்வான்டேஜ், நம்ம பையர் வந்து எவ்வளோ தூரம் முக்கி நம்ம என்ன தான் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணாலும் ஆல்மோஸ்ட் காலையில் ஒரு ட்ரேடு எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டாப் லாஸோ இல்லைனா அந்த ரேஞ்ச் இருக்குது, ரேஞ்சு போனால் ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு அவங்களாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம். என்ன கேபிட்டல் ஒன்று மட்டும்தான் அங்கே வந்து அதிகமாக தேவைப்படும், மற்றபடி அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்டேஜ் வந்து மார்க்கெட்டு என்ன தான் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்தாலும் சரி, மொமெண்டமே இல்லைனாலும் சரி, செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்துக்கிட்டேன். அதுக்கான ரிப்பீட்டடாக ஒரு நம்ம கொடுத்துக்கிட்டு வர வீடியோ தான் இது. ஸோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. வீடியோவில் வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ எல்லோரும் அப்படி சொல்ல, ஒரு சிலர் வந்து அப்படி சொல்கிறாங்க. நான் வந்து எல்லாமே செக் பண்ணி தான் இந்த ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்தளவு இல்லை, நார்மலாகவே இருக்குது, ஒரு ரொம்ப லோலாம் கிடையாது. ஸோ மைக்கும் நான் கிளியராக தான் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ணி தான் பேசுகிறேன். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு தெரில ஆடியோ, நீங்கள் தான் அதை கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த டேவோட எண்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. இந்த லெவலுக்கும் இன்பிட்வீன் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இது ஒரு டிகேயில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு கம்ப்ளீட்டாக. இந்த மெத்தடில் இந்த 920 இன்றைக்கி இந்த இதை நம்ம ரன் பண்ணியிருந்தோன்னா ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்போம். ஸோ அதை பேக் டெஸ்ட்டு இதில் வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ ப்ராஃபிட்டில் டே க்ளோசிங்கில் 3 மணிக்கு நமக்கு இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஆட்டோ ரன் பண்ணுறேன். 9:20க்கு இன்றைக்கான டேட்டில் காலையில் 10 மணிக்கு ப்ராஃபிட்டில் தான் போய்கிட்டுருக்கு. இப்போ 11 மணி, ஓகே, ஒரு 4,000 ரூபா ப்ராஃபிட்டில் போகுது. 12 மணி ஆக போகுது. 12 மணிக்கும் ஒரு ப்ராஃபிட் 4,500 ரூபா. இப்போ 1 மணி 5,000 ரூபா அந்த மாதிரி ப்ராஃபிட்டில் போகுது. 3 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இது எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 3 மணிக்கு நம்ம ரவுண்டாக க்ளோஸ் பண்ணுவோம். 3 மணிக்கு நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 4,679 ரூபா அப்படிங்கிற ப்ராஃபிட்டில் நம்ம யூஸ் பண்ண கேபிட்டலுக்கு ஒரு 1.9 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2% ப்ராஃபிட்டில் இந்த டே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கால் வந்து 96 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணது 69 ரூபா அப்படிங்கிற மாதிரி க்ளோசிங் ஆகிருக்கு. புட்டு வந்து 96 ரூபா செல் அடித்தது 61 ரூபா, ரெண்டுமே வந்து டிகேயில் வந்திருக்கு. ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 2,500 2,000 அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக வந்து 4,679 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட்டில் இந்த டே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பை பண்ணியிருந்தால் உங்களுக்கே தெரியும், இது அப்படியே நெகட்டிவாக தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம செக் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்த வீடியோவில் நாளைக்கான மார்க்கெட்டில் இது எப்படின்னு அடுத்து செக் பண்ணலாம். தேங்க்யூ.